இப்பவும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. மற்றபடி மனிதர்கள் நடமாட்டம் இருந்தாலே பாம்புகள் அங்க இருக்காது. இவங்க கோயிலை சுத்தி புத்து பால் ஊத்துறாங்க பாருங்க, அதை சுத்தி தான் ஊத்துறாங்க. சுத்தி நடந்து வரும்போது பாம்புக்கு ஒரு அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வு கேட்டாலே பாம்பு 100 அடி ஓடி போயிடும். அதெல்லாம் சுத்திலாம் இருக்காது. அதுக்கு அமைதியா இருக்கணும், எந்த ஒரு சலசலப்பு இல்லாம ஒரு சத்தம் இல்லாம அப்படியே இருக்கணும். பாம்புக்கு காது இருக்காங்க கேட்டா பாம்புக்கு காது கிடையாது. அதோட வயிறு நில அதிர்வு. நம்ம நடந்து போறோம் பாருங்க, ஒரு சின்ன காய் விழுந்தா கூட பாம்புக்கு தெரியும். நீங்க அதே மாதிரி இந்த மகுடி ஊதும் போது மகுடி வாசிப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. மகுடி ஊதுவாங்க. மகுடி ஊதும் போது பாம்பு திரும்பும். அது திரும்புறது மகுடியானால கிடையாது, அவனோட அசைவு. அவன் இப்படி ஒரு துணியை வச்சு ஆட்டிட்டு இருப்பான். அந்த துணியை ஆட்டும் போது அவன் கையை கொண்டு போய் இப்படி காட்டுவான் பாம்பு கிட்ட. இப்படி காட்டுறது என்னன்னா, பாம்புக்கு கண்ணு கிடையாது, பாம்புக்கு கண்ணு தெரியாது, பாம்பு காது கிடையாது. இந்த மாதிரி அசைவு அதோட அந்த நாக்கு பத்தியா, நாக்கு இப்படி இப்படி வெளியே வந்து போகும். இதுல இதோட ஸ்மெல்லு என்ன இது இருக்குது, எந்த அதிர்வு வயிற்றுல அதிர்வும் நாக்குல ஸ்மெல்லும் இருக்கும். அதுக்கு முகரம் இது இருக்கு. அதுக்கு அதுல பாம்பு அவன் ஆட்டும் போது அந்த வாசிக்கிற போது ஏதோ மகுடி அதனால தான் ஆடுது, பாம்பு மகுடி ஒவ்வொரு ஆடுது அப்படின்னுவாங்க. அதுவும் உண்மை கிடையாது, அதுவும் ஒரு பொய். ஸோ இது போல மூட நம்பிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு, அதுவும் ஒண்ணு. இதெல்லாம் நீங்க தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. நம்ம சேனலை பாக்குறவங்க இதை பத்தி நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.